வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவாவோட அம்மா சங்கரிக்கு திதி கொடுக்க நம்ம சிவா உதய பெருமாள்கிட்ட வர சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க செல்வநாயகி. என்ன சங்கரிக்கு திதி கொடுக்க போறீங்களா? இது நடக்கவே நடக்காது, நான் மட்டும் தான் உங்களுக்கு மனைவி அப்படின்னு தன்னோட கையை கத்தியை வச்சு அறுத்துக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்திராணி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையாட்டே சிவா இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு தெரிஞ்சு நான் சிவாவை தத்தெடுத்துக்கிட்டேன், என் சொத்துல பாதியை நான் சிவாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அடிப்பொலியான இதை சொல்லுறாங்க. இதை கேட்டு சாக்காவி நிற்கிறாங்க செல்வநாயகி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம சிவாவுக்கு அவங்க அம்மா கனவுல அந்த திதி விஷயத்தை ஞாபகப்படுத்த மாதிரி இருக்குது. ஆமாம், அம்மாவுக்கு திதி கொடுக்கணும், இந்த வருஷம் அப்பா கையால் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவா முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நைட்டாக பார்த்தோன்னா போய் பேசுகிறாங்க உதய பெருமாள்கிட்ட. ஏன்டா இந்த நைட்டு இங்கே அப்படின்னு கேட்க நேரம், அப்பா நீங்கள் தான் இந்த வருஷம் எங்கள் அம்மாவுக்கு திதி கொடுக்கணும், நான் உங்களை பெருசாக அப்பா அப்படின்னு உரிமை கொண்டாடலாம், இந்த வருஷம் இந்த இதுக்கு தான் எங்கள் அம்மா ஆசைப்படுறாங்க, என் கனவுல வந்தாங்க, நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல கும்பிட்டு கேட்ட நேரம் உதய பெருமாள் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு நம்ம இந்திராணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவாயும் அயிலியும் கிளம்புறாங்க. ஸ்கூலுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்கணுன்னா இல்லை கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு எதுக்காக இன்றைக்கி போகிறீங்க அப்படின்னு கேட்க நேரம், இல்லை எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி தான் திதி கொடுக்கணும் அப்படின்னு இறந்த நாள் அப்படின்னு சொல்ல நேரம், இந்த விஷயத்த சிவா நீ ஏற்கனவே சொல்லியிருந்தா என் ஒர்க்கெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு நான் வந்திருப்பேன் இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், இந்திராணி சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலைக்கு போங்கக்கா, நானும் அயலியும் திதி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா கண்ணை காட்டுறாங்க உதய பெருமாள்கிட்ட. அப்பா நீங்களும் வரணும்ல, நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கண்ணை காட்டுறத பார்த்துறாரு செல்வநாயகி. பார்க்குறாங்க, அடடா எப்போ கூட்டு களவாணி மாதிரி தான் செய்கிறீங்களா, என்ன உங்கள் பொண்டாட்டி சங்கரி மேலே பாசம் பொத்துட்டு வருதா, சங்கரிக்கு திதி கொடுக்க போகிறீங்களா? சங்கரிக்கு திதி கொடுக்க போகிறதுக்கு இவ்வளோ அது பையன் கூட சேர்ந்து செய்யறதில்ல, அவ்வளோ ஆசையாக நான் விட மாட்டேன், நான் மட்டும் தான் உங்களுக்கு மனைவி அப்படின்னு சங்கரி கதையை முடிச்சோம்ல, எனக்கு அவள் பையன் கதையை முடிக்க கொஞ்சம் நேரம் தான் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல செல்வனாகி இந்த விஷயத்தை இதோட விடக்கூடாது, நம்ம ஆட்டம் காட்டணும், இவர் கண்டிப்பாக இன்னைக்கு சங்கரிகை திதி கொடுக்க போகக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம செல்வநாயகி உதய பெருமாள்கிட்ட போய் என்ன சங்கரிகை மேலே பாசம் பொத்துட்டு வருதா, அவளுக்கு திதி கொடுக்க போறியலா, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு தன்னோட கையை அறுத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வீட்டில் பூகம்பம் வெடிச்சிட்டு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ தூரம் அங்கே பெரிய பிரச்சனை ஆகுது. தன்னோட அம்மா கையை அறுத்துக்கிட்டு சொல்கிறாங்க அப்பா கிட்ட, இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிவா தான், என்ன உங்கள் அம்மாவுக்கு திதி கொடுக்க எங்கள் அப்பாவை அனுப்புறைய பார்க்குறேன், நீ யாரோ இல்லாத அநாத பையன், உங்கள் அம்மா பெற்றுக்கிட்டு போயிட்டா, இப்போ இங்கே நீ உரிமை கொண்டாடு வாரியா அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் செல்வநாயகியும் நம்ம சிவாயும் சேர்ந்து செல்வநாயகி அப்படியே நம்ம சிவாகிட்ட கேட்க நேரம், அவர் சிவாவுக்கு கோபம் பொத்துட்டு வருது, எங்கள் அம்மா வாழக்கூடிய வாழ்க்கையை தட்டி பறித்து நீ பறிச்சுக்கிட்டு இந்த வேலை எங்கள் அம்மாவை பண்ணிக்கிட்டு நீ இப்படி ஒரு பேச்சு பேசுறியா, உன் பேச்சை நான் கேட்குதா அப்படின்னு அந்த இடத்துல இந்த வாய்க்கு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே நம்ம செல்வநாயகி அடியில் விழுக்கிறாங்க. எங்கள் அம்மாயை கை நீட்டி அடிச்சிட்டிய அநாத பைய, இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுடா போடா அப்படின்னு அந்த இடத்துல சிவா என் சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அந்த கபிலன். இதை பார்த்ததும் இந்திராணிக்கு செம கடுப்பாகுது. உண்மையாட்டே சிவா இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு நிரூபணம் ஆகுது. அப்படின்னா இந்த சிவாவுக்கு கிடைக்க எல்லா உரிமையும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவா எங்கேயும் போக மாட்டான், அவன் இங்கே தான் இருப்பான், அப்போனா இந்த வீட்டில் இருக்க என்ன உரிமை அவனுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கபிலன் கேட்க நேரம், நிறுத்துடா, அவன் நான் தத்தெடுக்க போகிறேன், என்னோட தம்பி
தம்பியாட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவாவுக்கு ஆதரவா இந்திராணி வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னோட சொத்துல பாதி வந்து நான் சிவாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அக்கா யாருமே எனக்கு கொடுக்காத அவ்வளோ பெரிய ஆதரவை தந்து இந்த வீட்டில் இருக்க வச்சு இப்போ வந்து உங்கள் தம்பியாட்டே என்னை தத்தெடுக்கிறீங்களே, இவ்வளோ தூரம் உள்ள மனசு வேற யாருக்கும் வராது உங்களை தவிர அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. போதும் அக்கா, நீங்கள் எனக்கு பண்ணினது உங்கள் சொத்துக்கெல்லாம் நான் வந்து ஆசைப்படலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இல்லை இப்போவே வந்து வரட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொத்தை எழுதி வைக்க அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் எல்லாம் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க இந்திராணி வர வச்சதோட வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இந்த பாருங்க, என்னோட சொத்துல வந்து சரிபாதியை நான் வந்து சிவாவுக்கு வந்து கொடுக்குறோம், அவனை நான் வந்து தத்தெடுக்கணும், அதுக்குள்ள ப்ரொசீஜரையும் இப்போ முடிங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் செல்வநாயகி வாயை பழந்துட்டு இருக்காங்க. உதய பெருமாள் வந்து இந்திராணியை பார்க்குறாங்க. இந்துமா, என் மன கஷ்டத்தை நீ வந்து போகிட்ட, சிவா வந்து யாரும் இல்லை அப்படின்னு வந்து உணர்வு வரக்கூடாது, அவனை நீ வந்து உன் தம்பியாத்து தத்தெடுத்தது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உதய பெருமாள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கடுப்பாராங்க கபிலன், நீ அக்காவோட மனசை வென்றுட்டல, நான் விட மாட்டேன்டா, இனி வந்து சிவா எங்கேயும் வந்து போகண்டா, இங்கே தான் இருப்பான் என்னோட தம்பி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கபிலனுக்கு புரிய வைக்கிறாங்க. வணக்கம்.